அல்லாஹு தஆலா சொல்கிறான். என் அருமை சகோதரர்களை, இப்படி நாம் குர்ஆனை புரட்டி பார்க்கின்ற பொழுது பல வசனங்கள் இந்த ஊரினுடைய சிறப்பையும் புனிதத்துவத்தையும் சொல்லிக் கொண்டிருக்கின்றன. அல்லாஹு தஆலா இந்த ஊரின் மீது சத்தியம் செய்கின்றான். அதே போன்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இது புகாரியிலே பதிவாக இருக்கக்கூடிய செய்தி. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுடைய வெற்றியின் பொழுது எழுந்து நிற்கிறார்கள். எழுந்து நின்று பேச ஆரம்பிக்கின்றார்கள். இன்னல்லாஹ ஹர்ரம மக்கா யௌம ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த். அல்லாஹு தஆலா இந்த மக்காவை எப்பொழுது புனிதப்படுத்தினான் தெரியுமா? வானங்கள் பூமி எப்பொழுது படைக்கப்பட்டதோ அந்த நாள் முதலே அல்லாஹு தஆலா இந்த மக்காவை புனிதப்படுத்தி விட்டான். அது மறுமையுடைய நாள் வரை புனிதப்படுத்தப்பட்டிருக்கும். அதனுடைய புனிதத்துவம் அவ்வாறு இருக்கும் என்று நபி அவர்கள் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், எனக்கு முன்னரோ எனக்கு பின்னரோ யாருக்கும் இந்த இடத்தில் போர் புரிவது அனுமதிக்கப்படவில்லை. எனக்கு கூட ஒரு நாளுடைய ஒரு சில மணி நேரங்கள் தான் அனுமதிக்கப்பட்டிருந்தது. இந்த இடத்திலிருந்து வேட்டையாடுவதோ அதே போன்று அதனுடைய செடிகளை உடைப்பதோ புற்களை பிடுங்குவதோ அனுமதிக்கப்பட மாட்டாது. அதே போன்று அங்கு ஏதாவது ஒரு பொருள் விழுந்திருக்குமென்றால் அதை அறிவிப்பவரை தவிர வேறு எவரும் அதை எடுப்பதற்கு அனுமதிக்கப்பட மாட்டார்கள். அப்பொழுது அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிஃப் எழுந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், நாம் இதுஹர் என்று சொல்லக்கூடிய ஒரு புல்லை நாம் பயன்படுத்துகிறோம். நமது வீட்டுக்காக உலோகப் பொருட்களுக்காக பயன்படுத்தக்கூடியது இருக்கிறது. இந்த விடயத்தில் நமக்கு அனுமதி தாருங்கள் என்று கேட்கும் பொழுது நபி அவர்கள் மௌனமாக இருந்துவிட்டு இதுஹரை தவிர என்று சொல்கிறார்கள். அது அனுமதிக்கப்பட்டது என்று சொல்கிறார்கள். எனவே இந்த செய்தியை நான் ஏன் உங்களுக்கு குறிப்பிட்டேன் என்று சொன்னால், நாம் செல்லக்கூடிய இடம் அந்த அளவு புனிதமிக்க ஒரு இடமாக இருக்கிறது. அல்லாஹுவால் புனிதப்படுத்தப்பட்ட ஒரு இடமாக இருக்கிறது. அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனுடைய புனிதத்துவத்தை பாதுகாத்திருக்கிறார்கள். சஹாபாக்கள் அதனுடைய புனிதத்துவத்தை பாதுகாத்தார்கள். நாம் அந்த இடத்துக்கு செல்லும் பொழுது அதனுடைய புனிதத்துவத்தையும் நாம் விளங்கியவர்களாக அந்த இடத்துக்கு நாம் செல்ல வேண்டும். ஹஜ்ஜின் வகைகள். அடுத்ததாக நறுமை சகோதரர்களே, இந்த ஹஜ்ஜுடைய வணக்கத்தில் ஹஜ்ஜுடைய வணக்கத்தை செய்யக்கூடிய நாம் இந்த ஹஜ்ஜை 3 முறையாக ஒருவருக்கு இந்த வணக்கத்தை நிறைவேற்ற முடியும். அதிலே முதலாவதாக நமக்கு குறிப்பிட முடியும் தமத்து, இரண்டாவதாக கிரானை குறிப்பிட முடியும், மூன்றாவதாக நமக்கு இஃப்ராதை குறிப்பிட முடியும். இந்த 3 முறையிலே ஒருவருக்கு ஹஜ்ஜுடைய வணக்கத்தை நிறைவேற்றலாம். இந்த ஹஜ்ஜுடைய வணக்கத்தை நிறைவேற்ற செல்லக்கூடிய சகோதரர்கள் இஹ்ராமுடைய ஆடையை அவர்கள் அணிவார்கள். அந்த இஹ்ராமுடைய ஆடையை அணிவதற்கு முன்னால் செய்ய வேண்டிய பல சுன்னத்துக்கள் இருக்கின்றன. அந்த சுன்னத்துக்களிலே முதலாவதாக நகங்களை வெட்டுதல், அதே போன்று அக்குள் முடிகளை களைதல், மறைவிடத்தின் முடிகளை களைதல், இஹ்ராமிக்காக குளித்தல், மனம் பூசிக்கொள்ளுதல், உடையில் அல்ல உடம்பில் மாத்திரம், தலைமுடிக்கும் தாடி மயிர்களுக்கும் மனம் பூசுவதுதான் சிறப்பாக இருக்கிறது. அதே போன்று 6வதாக இஹ்ராம் ஆடை ஆண்களுக்கு வெண்மையாக இருத்தல். இந்த சுன்னாக்களை எல்லாம் ஒருவர் இஹ்ராம் ஆடை அணிவதற்கு முன்பு கவனிக்க வேண்டிய சுன்னாக்களாக இருக்கின்றன. இஹ்ராம் அணிந்து நியத்து வைக்கும் எல்லைகள். அதே போன்ற நறுமை சகோதரர்களை, தாய்மார்களே, இஹ்ராமை அணிந்து நியத்து வைப்பதற்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லைகளை வகுத்து தந்திருக்கிறார்கள். அந்த எல்லைகளில்தான் ஒருவர் ஹஜ்ஜிக்காகவோ உம்ராவுக்காகவோ அந்த இஹ்ராமை அணிந்து நியத்து வைக்க வேண்டும். அந்த அடிப்படையிலே நாம் பார்ப்போம் என்று சொன்னால், இஹ்ராம் அணிந்து நியத்து வைக்கக்கூடிய எல்லைகளை நாம் பார்க்கும் பொழுது கர்னுல் மனாசில், இதை சைருல் கபீர் என்றும் அழைப்பார்கள். இது தாயிஃபுக்கு சமீபமாக இருக்கக்கூடிய ஒரு இடம். இது நஜித் வாசிகளினதும்
அவ்வழியாக வரக்கூடியவர்கள், ரியாதை சார்ந்தவர்கள், ஜுபைலை சார்ந்தவர்கள், தம்மாமை சார்ந்தவர்கள், அந்த வழியாக வரக்கூடிய அனைவருடைய எல்லையாக அந்த எல்லை இருக்கிறது. இது ஒரு மக்காவுக்கு கிழக்கே இருக்கக்கூடிய ஒரு மலையினுடைய பெயராக இருக்கிறது. இது மக்காவிலிருந்து சுமார் 95 கிலோமீட்டர் தொலைவிலே அமைந்திருக்கக்கூடிய ஒரு இடம். இரண்டாவதாக யலம்லம். இது மக்காவிலிருந்து சுமார் 60 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஜித்தா பகுதியில் அமைந்துள்ள சாதியா என்று சொல்லக்கூடிய ஒரு இடம். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளிலிருந்து வருபவர்களுக்கும் இவ்வழியாக வருபவர்களுக்கும் இதுதான் எல்லையாக இருக்கின்றது. இஹ்ராம் அணிந்து ஹஜ்ஜிக்காக உம்ராவுக்காக நியத்து வைக்கக்கூடிய எல்லையாக இருக்கிறது. அதேபோன்று துல் ஹுலைஃபா, இது மதீனா அல் முனவராவுக்கு சமீபமாக உள்ள ஒரு இடம். இதற்கு அபியார் அலி என்றும் சொல்லப்படுகிறது. இது மதீனாவாசிகளுக்கும் இவ்வழியாக வரக்கூடியவர்களுக்கும் உரிய எல்லை. இது மக்காவுக்கு தெற்கே சுமார் 450 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு இடம். அதேபோன்று அல் ஜுஹ்ஃபா, இது சிரியாவாசிகளுக்கும் இவ்வழியாக வருபவர்களுக்குரிய எல்லை. இது மக்காவுக்கு வடக்கே சுமார் 187 கிலோமீட்டர் தொலைவிலே அமைந்திருக்கக்கூடிய ஒரு இடம். அதேபோன்று தாத்துல் இர்க், இது ஈராக் வாசிகளது எல்லையாக, அதே போன்று இவ்வழியாக வரக்கூடியவருடைய எல்லையாக இது இருக்கிறது. மக்காவாசிகளை பொறுத்தவரையில் அவர்கள் மக்காவிலேயே இஹ்ராம் அணிந்து நியத்து வைப்பார்கள். அதே போன்று இந்த எல்லைக்குள் இருப்பவர்கள், எல்லைகளுக்கு உள்ளே இருப்பவர்கள், அவர்கள் இருக்கக்கூடிய இடங்களிலே இஹ்ராம் அணிந்து அவர்கள் ஹஜ்ஜுக்காக உம்ராவுக்காக நியத்து வைப்பார்கள். இங்கே கவனிக்க வேண்டிய இன்னும் ஒரு விடயம் என்னவென்றால், அதாவது விமானத்திலே பயணம் செய்து ஹஜ்ஜுக்கு வரக்கூடியவர்கள், கடல் மார்க்கமாக வரக்கூடியவர்கள், இவர்களெல்லாம் அவர்கள் அந்த எல்லைகளை நெருங்குகின்ற பொழுது, எல்லைகளை அண்மிக்கின்ற பொழுது அவர்களுக்கு சொல்லப்படும், இப்பொழுது நீங்கள் இஹ்ராமுக்கான எல்லையை, இஹ்ராம் அணிந்து நியத்து வைக்கக்கூடிய அந்த எல்லையை நீங்கள் கடந்து கொண்டிருக்கிறீர்கள், நீங்கள் நியத்து வைக்க வேண்டும் என்று அங்கே சொல்லப்படும். அந்த நேரத்தில் ஒருவர் அவர் ஹஜ்ஜுக்காக உம்ராவுக்காக நியத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். இஹ்ராமுடைய ஆடையை பொறுத்தவரையிலே அவருக்கு அந்த இஹ்ராமுடைய ஆடையை வீட்டிலிருந்தே அணிந்து கொண்டு வர முடியும். வீட்டிலிருந்தே அதை அணிந்து கொண்டு வரலாம். அல்லது அவர் பிரயாணம் செய்யக்கூடிய, அது கப்பலாக இருக்கலாம், விமானமாக இருக்கலாம், அதிலிருந்து கூட அதை அணிந்து கொண்டு அந்த இடம் வருகின்ற பொழுது அவர் நியத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். இது எல்லைகள் சம்பந்தமாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த எல்லைகளை வகுத்தந்திருக்கிறார்கள். இந்த எல்லைகளில் நாம் இஹ்ராம் அணிந்து நியத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். இஹ்ராம் அணிந்து நியத் வைப்பதற்கு முன், அடுத்ததாக ஒருவர் இஹ்ராமை அணிந்து நியத்து வைப்பதற்கு முன்னால் நாம் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போன்று அவர் குளித்து, அதே போன்று வாசனை திரவியங்களை அவர் பூசியவராக அந்த ஹஜ்ஜுக்காக உம்ராவுக்காக அவர் நியத்தை வைத்துக்கொள்வார், நியத்தை வைத்துக்கொள்ள வேண்டும். நியத்தை அவர் எப்படி வைப்பார் என்று சொன்னால், நியத் வைக்கும் முறை நாம் ஆரம்பத்திலே பார்த்தது போன்று ஹஜ்ஜை நமக்கு 3 வகையாக ஹஜ்ஜை செய்ய முடியும். அது தமத்து, கிரான், இஃப்ராத் என்று பார்த்தோம். அவர் எந்த முறையிலே ஹஜ்ஜை செய்கின்றாரோ அந்த வகையிலே அந்த நியத்தை அமைத்து கொள்ள வேண்டும். ஒருவர் தமத்து முறையிலே ஹஜ் செய்கின்றார் என்றால் அவர் அந்த தமத்து முறையிலே ஹஜ் செய்வதற்காக நியத்தை வைத்துக் கொள்வார். அல்லாஹுக்காக செய்வதாக நியத்து வைத்துவிட்டு லெப்பைக உம்ரதம் முத்தமத்தியம் பிஹா இலல் ஹஜ், ஹஜ்ஜை உம்ராவையும் சேர்த்து நியத்து வைத்தவனாக உனது ஆலயத்துக்கு உனது அழைப்பு ஏற்று நான் வந்துவிட்டேன் என்ற அடிப்படையிலே ஒருவர் நியத்து வைப்பார். அல்லது கிரான் மாத்திரம் செய்யக்கூடிய ஒருவர், கிரானை மாத்திரம் செய்யக்கூடிய ஒருவர் லப்பைக்க ஹஜ்ஜன் வ உம்ரத்தன், ஹஜ்ஜையும் உம்ராவையும்
சேர்த்து நியத்து வைத்தவனாக உன் சமூகம் வந்துவிட்டேன் என்று அவர் சொல்வார்.